ஹலோ காய்ஸ், நான் உங்கள் காக்கி டேடர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோ, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி 1124. என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் டே 3ல் சொன்ன மாதிரி அது ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். மைனஸ் ஆச்சு நேற்று. இன்றைக்கி வந்து ஹை போனதால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆச்சு. எனக்கு 260 போதும் லாஸ் ரெக்கவர் ஆனதால் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா நிஃப்டி நான் 2 லாட் புஷ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 373. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைமில் பண்ணுவேன் 6:30க்கு மேலே. அதில் வந்து பார்த்திங்கன்னா 490 அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணேன். டோட்டலாக வந்து 1124 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட். என்னன்னு சொல்லிட்டு எப்படி அதை ப்ராஃபிட் பண்ணணுன்னு பார்ப்போம் இருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் எந்த இடத்த என்ட்ரி ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக, ஏன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் கேண்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்த என்ட்ரி ஆகிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 500 போதும் 1000 தான் என்னோடய என்ட்ரி அப்படின்றதுக்காக இந்த இடத்த க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொன்னேன் அப்படின்னா 140ல் நான் என்ட்ரி ஆனேன். 145ல் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிட் ஆகிருக்கேன். பார்த்திங்கன்னா அவருக்கு பாருங்கள் 140 இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நிஃப்டி நான் எப்படி அதை ஹோல்ட் பண்ணிடுறேன் காலையில் அனலைஸ் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா 24,132. இதில் நான் என்ட்ரி பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தேன். சரி டார்கெட்டாக இருக்கணும், உடனே ரீச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் தான் பார்த்தேன். அப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணலை. இன்றைக்கி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜம்ப் அப் ஆனதால் நான் காலையில் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி சைட்வேஸ் தான். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் ஹோல்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். என்னோடய என்ட்ரி நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். $52,176 இன்றைக்கி ஜம்ப் அப் ஆனதால் சரி ஓகே இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ரிவர்சல் டோஜி கேண்டில் கொடுத்துருக்குங்க. டோஜி கேண்டிலுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டில்னால இதெல்லாம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1124 இன்றைக்கி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. திருப்பி டே 5ல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பை கைஸ்.